வணக்கம் நண்பர்களே. உங்கள் வீட்டுத் தோட்டத்தில் ஆசையாக நட்டு வைத்த ராஸ்பெர்ரி செடி கொஞ்சம் கூட வளராமல் பார்ப்பதற்கு காய்ந்த குச்சி போல நிற்கிறதா? அதை பார்த்து ஏமாற்றமடைந்து இனி இது வளராது என்று நினைத்து பிடுங்கி எறியப் போகிறீர்களா? கொஞ்சம் பொறுங்கள். நீங்கள் இதுவரை செடிகளைப் பற்றி நம்பிக்கொண்டிருந்த ஒரு மிகப்பெரிய பொய்யை நான் உடைக்கப் போகிறேன். காய்ந்தது போலத் தெரியும் அந்தச் செடி உண்மையில் சாகவில்லை. அது ஒரு ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறது. விலையுயர்ந்த ரசாயன உரங்களையோ அல்லது தினமும் தண்ணீர் ஊற்றுவதையோ மறந்துவிடுங்கள். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த விவசாயிகளுக்கு தெரிந்த ஒரு ரகசியத்தை இன்று நான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன். இந்த ரகசிய முறையை பயன்படுத்தினால் வெறும் 72 மணி நேரத்தில் உங்கள் ராஸ்பெர்ரி செடி விழித்தெழுந்து நம்ப முடியாத அளவுக்கு வேகமாக வளரத் தொடங்கும். ஆம், நீங்கள் கேட்டது சரிதான். வெறும் 3 நாட்களில் ஒரு மிகப்பெரிய மாயாஜாலம் உங்கள் கண்களுக்கு முன்பாகவே நடக்கப் போகிறது. இது எப்படி சாத்தியம் என்று யோசிக்கிறீர்களா? வாருங்கள், இந்த வீடியோவின் இறுதி வரை என்னோடு பயணியுங்கள். உங்கள் தோட்டக்கலை அறிவை தலைகீழாக மாற்றப்போகும் அந்த ரகசியத்தை இப்போது நாம் திறக்கப் போகிறோம். இந்த ரகசியத்தின் ஆழத்திற்குச் செல்வதற்கு முன்பு நாம் கொஞ்சம் வரலாற்றை திரும்பிப் பார்க்க வேண்டும். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு பண்டைய ரோமானிய மற்றும் கிரேக்க காலத்தில் இன்றைய நவீன ரசாயன உரங்களோ பூச்சிக்கொல்லிகளோ கிடையாது. ஆனாலும் அவர்கள் மிகச்சிறந்த விவசாயிகளாக இருந்தார்கள். அவர்களின் பழத்தோட்டங்கள் செழிப்பாக வளர்ந்து ஏராளமான பழங்களைக் கொடுத்தன. இதற்கு என்ன காரணம் என்று நீங்கள் எப்போதாவது சிந்தித்திருக்கிறீர்களா? அவர்கள் செடிகளை வெறும் உயிரற்ற பொருட்களாக பார்க்கவில்லை. அவர்கள் இயற்கையின் தாளத்தையும் தாவரங்களின் உளவியலையும் மிகத் தெளிவாக புரிந்திருந்தார்கள். ஒரு செடி ஏன் உறக்க நிலைக்குச் செல்கிறது, அதன் வேர்கள் மண்ணுக்கு அடியில் எப்படித் தகவல்களை பரிமாறிக்கொள்கின்றன என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். நவீன காலத்தில் நாம் செடிகளுக்கு மேலிருந்து உணவளிக்க முயற்சிக்கிறோம். ஆனால் பண்டைய விவசாயிகள் செடிகளின் வேர்களுக்கு அடியில் ஒரு மாயாஜாலத்தைச் செய்தார்கள். அவர்கள் கண்டுபிடித்த அந்த ஒரு குறிப்பிட்ட இயற்கை கலவை மற்றும் கத்தரிக்கும் முறைதான் செடிகளை ஒரு திடீர் விழிப்பு நிலைக்கு கொண்டு வந்தது. அந்த பழங்கால குறிப்புகளை அடிப்படையாகக் கொண்டு இன்றைய நமது ராஸ்பெர்ரி செடிகளை எப்படி ஒரேடியாக தட்டி எழுப்புவது என்பதைத்தான் நாம் இப்போது விரிவாகப் பார்க்கப் போகிறோம். சரி, இப்போது நாம் முதல் விஷயத்திற்கு வருவோம். உங்கள் ராஸ்பெர்ரி செடி ஏன் வளராமல் அப்படியே நிற்கிறது என்று எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? பல தோட்டக்காரர்கள் நினைப்பது என்னவென்றால் செடி இறந்து விட்டது அல்லது அதற்கு போதுமான தண்ணீர் கிடைக்கவில்லை என்பதுதான். ஆனால் இது ஒரு மிகப்பெரிய கட்டுக்கதை. உண்மையில் உங்கள் ராஸ்பெர்ரி செடி சாகவில்லை, அது ஒரு ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த பண்டைய விவசாயிகளுக்கு இந்த ரகசியம் தெரிந்திருந்தது. அவர்கள் செடிகளை வெறும் உயிரற்ற பொருட்களாக பார்க்கவில்லை, மாறாக அவற்றை உயிருள்ள மூச்சுவிடும் உறவினர்களாகவே நடத்தினார்கள். குளிர்காலம் முடிந்தவுடன் அல்லது செடி ஒருவித வறட்சியை சந்தித்தவுடன் அது தன்னை தானே பாதுகாத்துக் கொள்ள அதன் முழு ஆற்றலையும் வேர்களுக்குள் சுருக்கிக் கொள்கிறது. மேலே பார்ப்பதற்கு குச்சிகள் காய்ந்து போனது போலவும் இலைகள் உதிர்ந்து வறண்டு போனது போலவும் தோன்றும். ஆனால் மண்ணுக்கு அடியில் ஒரு மிகப்பெரிய மாயாஜாலம் நடந்து கொண்டிருக்கிறது. வேர்கள் உயிருடன் விழித்துக் கொள்ள ஒரு சரியான தூண்டுதலுக்காக காத்துக் கொண்டிருக்கின்றன. இதை ஒரு தூங்கும் கரடிக்கு ஒப்பிடலாம். குளிர்காலத்தில் கரடி எப்படி ஆழ்ந்த உறக்கத்திற்கு செல்கிறதோ அதே போலத்தான் இந்த செடியும். நீங்கள் தினமும் அதன் மேல் தண்ணீரை ஊற்றுவதாலோ அல்லது விலையுயர்ந்த ரசாயன உரங்களை கொட்டுவதாலோ அந்த செடியை எழுப்ப முடியாது. மாறாக அது மேலும் குழப்பமடைந்து தனது உறக்கத்தை நீட்டிக்கும். பண்டைய ரோமானிய மற்றும் கிரேக்க விவசாயிகள் இந்த செடியின் உளவியலை மிகத் தெளிவாக புரிந்திருந்தார்கள். அவர்கள் இயற்கையின் தாளத்திற்கு ஏற்ப செயல்பட்டார்கள். செடியின் வேர்களுக்கு ஒரு லேசான அதிர்ச்சி மற்றும் சரியான ஊட்டச்சத்துக்களின் கலவையை அளிப்பதன் மூலம் அந்த தூங்கும் கரடியை மிக மென்மையாக ஆனால் உறுதியாக எழுப்ப முடியும் என்பதை அவர்கள் கண்டுபிடித்தார்கள். இந்த முதல் படியை புரிந்து கொள்வதுதான் நமது 72 மணி நேர மாயாஜாலத்தின் அடித்தளம். நீங்கள் செடியின் மேல் பகுதியை பார்த்து கவலைப்படுவதை நிறுத்திவிட்டு மண்ணுக்கு அடியில் மறைந்திருக்கும் அந்த வேர்களின் ஆற்றலை எப்படி தட்டி எழுப்புவது என்பதில் கவனம் செலுத்த வேண்டும். இதுதான் இயற்கையின் முதல் விதி. இந்த 72 மணி நேர விழிப்புணர்வுக்கு பின்னால் உள்ள அறிவியலை புரிந்து கொள்வது மிகவும் அவசியமானது.
பலரும் நினைப்பது போல செடிகள் மெதுவாகத்தான் வளரும் என்பது ஒரு தவறான நம்பிக்கை. சரியான சூழ்நிலை அமையும்போது செடிகள் நம்ப முடியாத வேகத்தில் தங்களை புதுப்பித்துக் கொள்ளும் திறன் கொண்டவை. இதைத்தான் தாவரவியல் நிபுணர்கள் ஈடு செய்யும் வளர்ச்சி என்று அழைக்கிறார்கள். இதை புரிந்து கொள்ள ஒரு சிறிய உதாரணத்தை பார்ப்போம். நீங்கள் ஒரு ஸ்பிரிங்கை நன்றாக அழுத்தி பிடித்துக்கொண்டு திடீரென்று அதை விடுவித்தால் என்ன நடக்கும்? அது மிகப்பெரிய விசையுடன் மேலே எழும்பும் அல்லவா? அதே தத்துவம்தான் இங்கும் செயல்படுகிறது. மாத கணக்கில் தனது ஆற்றலை வேர்களில் சேமித்து வைத்திருக்கும் ராஸ்பெர்ரி செடி ஒரு சுருக்கப்பட்ட ஸ்பிரிங் போல காத்திருக்கிறது. நாம் கொடுக்கப் போகும் அந்த பழங்கால ரகசிய கலவை அந்த ஸ்பிரிங்கை விடுவிக்கும் ஒரு சாவியாக செயல்படுகிறது. இந்த விழிப்புணர்வு ஏன் சரியாக 72 மணி நேரத்தில் நடக்கிறது தெரியுமா? ஏனென்றால் வேர்கள் அந்த குறிப்பிட்ட ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சி அதை தண்டுகளுக்கு அனுப்பி புதிய செல்களை உருவாக்கத் தொடங்குவதற்கு தேவைப்படும் துல்லியமான உயிரியல் நேரம் அதுதான். நீங்கள் ரசாயன உரங்களை பயன்படுத்தும் போது அது மண்ணின் இயற்கையான தன்மையை அழித்து விடுகிறது. ஆனால் இந்த 2000 வருட பழமையான முறை மண்ணில் உள்ள நுண்ணுயிரிகளோடு நேரடியாக பேசி ஒரு இயற்கையான சங்கிலித் தொடர்வினையை உருவாக்குகிறது. முதல் 24 மணி நேரத்தில் வேர்கள் சுறுசுறுப்படைகின்றன. அடுத்த 48 மணி நேரத்தில் தாவரத்தின் உள்ளே சாறு வேகமாக ஓடத் தொடங்குகிறது. இறுதியாக 72வது மணி நேரத்தில் உங்கள் கண்களுக்குத் தெரியும் வகையில் புதிய பச்சை மொட்டுகள் வெடித்து வெளியே வருகின்றன. இது ஒரு மாயாஜாலம் அல்ல, இது பல நூற்றாண்டுகளாக மறைக்கப்பட்டிருந்த ஒரு தூய்மையான தாவரவியல் அறிவியல். இப்போது அந்த பழங்கால ரகசியத்தின் முதல் மற்றும் மிக முக்கியமான மூலப்பொருள் என்ன என்பதை பார்ப்போம். அது வேறு எதுவும் இல்லை, சாதாரண மர சாம்பல்தான். ஆம், நீங்கள் சரியாகத்தான் கேட்டீர்கள். பலரும் குப்பையில் தூக்கி வீசும் மர சாம்பலில் அப்படி என்ன இருக்கிறது என்று நீங்கள் ஆச்சரியப்படலாம். இது ஒரு மிகப்பெரிய கட்டுக்கதையை உடைக்கும் தருணம். நவீன உரங்கள் செடிகளுக்கு தேவையான நைட்ரஜனை மட்டுமே அதிகமாக கொடுக்கின்றன. ஆனால் உறக்கத்தில் இருக்கும் ஒரு ராஸ்பெர்ரி செடியை எழுப்ப நைட்ரஜன் போதாது. அதற்கு தேவையானது பொட்டாசியம் மற்றும் கால்சியம். பழங்கால மக்கள் தங்கள் அடுப்புகளில் இருந்து கிடைக்கும் மர சாம்பலை ஒருபோதும் வீணாக்க மாட்டார்கள். அதை தங்கத்தைப் போல பாதுகாத்து தங்களின் செடிகளுக்கு பயன்படுத்தினார்கள். மர சாம்பலில் இயற்கையாகவே அதிக அளவிலான பொட்டாசியம் அடங்கியுள்ளது. இது செடியின் வேர்களுக்கு உடனடியாகச் சென்று அதன் தண்ணீர் உறிஞ்சும் திறனை பல மடங்கு அதிகரிக்கிறது. ஒரு தாகத்தில் தவிக்கும் மனிதனுக்கு குளுக்கோஸ் கலந்த தண்ணீர் கொடுப்பது போலத்தான் இது. ஆனால் இங்கே ஒரு முக்கியமான நிபந்தனை இருக்கிறது. நீங்கள் பயன்படுத்தும் சாம்பல் பிளாஸ்டிக் அல்லது வண்ணம் பூசப்பட்ட மரங்களை எரித்து வந்ததாக இருக்கக்கூடாது. முற்றிலும் இயற்கையான சுத்தமான மரக்கட்டைகளை எரித்து வந்த சாம்பலாக மட்டுமே இருக்க வேண்டும். இந்தச் சாம்பலை அப்படியே செடியின் மேல் கொட்டிவிடக்கூடாது. அப்படிச் செய்தால் அது செடியின் வேர்களை எரித்துவிடும் வாய்ப்பு உள்ளது. இதை எப்படி சரியான முறையில் ஒரு தேநீர் போல காய்ச்சி செடிகளுக்கு கொடுப்பது என்பதுதான் அந்த பழங்கால ரகசியத்தின் மையப்புள்ளி. இந்த மர சாம்பல் மண்ணின் அமிலத்தன்மையை சமன்படுத்தி செடி உறக்கத்திலிருந்து விழித்தெழ ஒரு மிகச்சிறந்த பாதுகாப்பான சூழலை உருவாக்குகிறது. இதுவே நமது முதல் படியாகும். சாம்பல் தேநீர் தயாரிக்கும் முறையை இப்போது விரிவாகப் பார்ப்போம். இந்த முறை 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ரோமானியத் தோட்டக்காரர்களால் மிக ரகசியமாக பாதுகாக்கப்பட்டது. இதை தயாரிக்க உங்களுக்கு தேவையானது ஒரு கைப்பிடி அளவு சுத்தமான மரச் சாம்பல் மற்றும் 1 லிட்டர் சாதாரண தண்ணீர் மட்டுமே. முதலில் அந்த ஒரு கைப்பிடி சாம்பலை எடுத்து ஒரு மண் பானை அல்லது பிளாஸ்டிக் வாளியில் போட்டுக் கொள்ளுங்கள். அதன் பிறகு அதில் அந்த 1 லிட்டர் தண்ணீரை ஊற்றி நன்றாக கலக்குங்கள். இதை உடனே செடிகளுக்கு ஊற்றிவிடக்கூடாது. இங்குதான் பலரும் தவறு செய்கிறார்கள். உடனே ஊற்றினால் சாம்பலில் உள்ள காரத்தன்மை வேர்களை பாதிக்கலாம். இந்த தண்ணீரை அப்படியே ஒரு 24 மணி நேரம் மூடி வைக்க வேண்டும். இந்த இடைவெளியில் சாம்பலில் உள்ள பொட்டாசியம், கால்சியம் மற்றும் நுண் சத்துக்கள் அனைத்தும் தண்ணீரில் முழுமையாக இறங்கிவிடும். ஒரு நாளுக்குப் பிறகு அந்த தண்ணீரை பார்த்தால் மேலே தெளிவாகவும் கீழே சாம்பல் படிந்தும் இருக்கும். அந்த தெளிவான தண்ணீரை மட்டும் வடிகட்டி எடுத்துக்கொள்ளுங்கள். இதுதான் உங்கள் ராஸ்பெர்ரி செடியை எழுப்பப் போகும் அந்த அமிர்தம். இந்த தண்ணீரை நேரடியாக செடியின் அடியில் ஊற்றாமல் செடியின் வேர்கள் பரவியிருக்கும் பகுதியை கணக்கிட்டு தண்டைச் சுற்றி ஒரு வட்டம் போல ஊற்ற வேண்டும். இப்படிச் செய்வதன் மூலம்
வேர்களின் நுனிப்பகுதிகள் இந்த சத்துக்களை மிக எளிதாக உறிஞ்சிக்கொள்ளும். இது ஒரு நோயாளியின் நரம்பில் நேரடியாக மருந்தைச் செலுத்துவதற்குச் சமமானது. எந்த ஒரு ரசாயன உரமும் இவ்வளவு விரைவாகவும் பாதுகாப்பாகவும் செடியின் உள்ளே செல்ல முடியாது. இதுதான் பழங்கால இயற்கை விவசாயத்தின் மிகப்பெரிய வெற்றிக்குக் காரணமாக இருந்தது. இரகசியக் கலவையின் இரண்டாவது மிக முக்கியமான பொருளைப் பற்றி இப்போது பார்ப்போம். சாம்பல் தேநீர் செடிக்குத் தேவையான பொட்டாசியத்தை கொடுக்கிறதென்றால், இந்த இரண்டாவது பொருள் செடிக்கு ஒரு மிகப்பெரிய ஆற்றலை, அதாவது எனர்ஜியை கொடுக்கப் போகிறது. அதுதான் புளித்த மோர் அல்லது தயிர் கரைசல். இதைச் சொல்லும்போது பலருக்குச் சிரிப்பு வரலாம். செடிக்கு போய் ஏன் தயிர் ஊற்ற வேண்டும் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இதில்தான் ஒரு மாபெரும் அறிவியல் ஒளிந்திருக்கிறது. பழைய காலங்களில் விவசாயம் என்பது இயற்கையோடு இயைந்த ஒரு கலையாக இருந்தது. மாட்டுப்பாலில் இருந்து கிடைக்கும் மோரை அவர்கள் வெறும் உணவாக மட்டும் பார்க்கவில்லை. அதிலுள்ள லாக்டோபாகிலஸ் என்ற நல்ல பாக்டீரியாக்கள் மண்ணின் தன்மையையே மாற்றக்கூடியவை என்பதை அவர்கள் அனுபவபூர்வமாக அறிந்திருந்தார்கள். ஒரு ஸ்பூன் புளித்த தயிரை எடுத்து 1 லிட்டர் தண்ணீரில் நன்றாக கலந்து கொள்ளுங்கள். இது ஒரு மாயாஜாலத் திரவம் போலச் செயல்படும். மண்ணில் உள்ள நுண்ணுயிரிகள் இந்த மோர் கரைசலை குடித்தவுடன் பன்மடங்கு பெருகத் தொடங்கும். இந்த நுண்ணுயிரிகள் மண்ணில் உறைந்து கிடக்கும் மற்ற சத்துக்களை உடைத்து ராஸ்பெர்ரி செடியின் வேர்கள் எளிதில் உறிஞ்சும் வகையில் மாற்றித் தருகின்றன. இதை நமது செரிமான மண்டலத்தோடு ஒப்பிடலாம். நாம் சாப்பிடும் உணவைச் செரிக்க நம் வயிற்றில் எப்படி நல்ல பாக்டீரியாக்கள் தேவையோ, அதேபோல மண்ணுக்குத் தேவையான செரிமான சக்தியை இந்த மோர் கரைசல் கொடுக்கிறது. மர சாம்பல் தேநீரை ஊற்றிய அடுத்த நாள் இந்த மோர் கரைசலை செடியின் அடியில் ஊற்ற வேண்டும். இந்த 2 கலவைகளும் மண்ணுக்குள் ஒன்றாகச் சேரும்போது ஏற்படும் வேதியியல் மாற்றம்தான் அந்த உறங்கும் செடியை எழுப்பும் அபாரமான ஒரு விசை. எந்த விலையுயர்ந்த கடையில் விற்கும் உரமும் இந்த எளிய பழங்கால கலவைக்கு ஈடாகாது. இப்போது நாம் ஒரு முக்கியமான கட்டுக்கதையை உடைக்கப் போகிறோம். செடி வாடிப் போயிருக்கிறது, அதனால் அதற்கு நிறைய தண்ணீர் ஊற்ற வேண்டும் என்று பலரும் நினைக்கிறார்கள். இது நீங்கள் செய்யும் மிகப்பெரிய தவறுகளில் ஒன்றாகும். தினமும் செடிக்கு தண்ணீர் ஊற்றுவது உறங்கிக் கொண்டிருக்கும் ஒருவரை மூச்சு முட்டச் செய்வதற்குச் சமமானது. அதிகப்படியான தண்ணீர் மண்ணில் உள்ள ஆக்சிஜனை வெளியேற்றி விடுகிறது. இதனால் வேர்களால் மூச்சு விட முடியாமல் அவை அழுகிப் போகும் அபாயம் உள்ளது. பண்டைய விவசாயிகளுக்கு இந்த அதிர்ச்சி சிகிச்சை முறை மிக நன்றாக தெரிந்திருந்தது. அவர்கள் செடிகளுக்குத் தொடர்ந்து தண்ணீர் ஊற்ற மாட்டார்கள். மண்ணை நன்றாக காய விடுவார்கள். மண் காய்ந்து விரிசல் விடும் நிலைக்கு வரும்போதுதான் அவர்கள் அந்தச் சாம்பல் தேநீரையும் மோர் கரைசலையும் ஊற்றுவார்கள். இதற்கு பின்னால் ஒரு அற்புதமான தந்திரம் இருக்கிறது. மண் வறண்டு இருக்கும்போது வேர்கள் தண்ணீரைத் தேடி மிகவும் ஆர்வமாக இருக்கும். அந்த நேரத்தில் நாம் சத்துக்கள் நிறைந்த இந்த திரவத்தைக் கொடுக்கும்போது வேர்கள் ஒரு பஞ்சு போல அதை உடனடியாகவும் முழுமையாகவும் உறிஞ்சிக் கொள்கின்றன. இதை புரிந்து கொள்ள ஒரு உதாரணத்தைப் பார்ப்போம். வயிறு முட்டச் சாப்பிட்ட ஒருவருக்கு மீண்டும் உணவு கொடுத்தால் அவர் எப்படி மறுப்பாரோ, அதேபோல ஈரமான மண்ணில் உரம் போட்டால் செடி அதை எடுக்காது. ஆனால் நன்கு பசியோடு இருப்பவருக்கு உணவு கொடுத்தால் எப்படி வேகமாக சாப்பிடுவாரோ, அதேபோல வறண்ட மண்ணில் இந்த இரகசியக் கலவையை ஊற்றும்போது செடி அதை முழுமையாக உட்கிரகித்துக் கொள்கிறது. இந்த தண்ணீர் மேலாண்மைதான் உங்கள் ராஸ்பெர்ரி செடியை 72 மணி நேரத்தில் விழித்தெழச் செய்யும் மிக முக்கியமான திறவுகோல். ஊட்டச்சத்துக்கள் கொடுத்தாகிவிட்டது. இப்போது அடுத்த மிக முக்கியமான செயல்முறைக்கு வருவோம். அதுதான் கத்தரித்தல். ஆங்கிலத்தில் இதை ப்ரூனிங் என்று சொல்வார்கள். காய்ந்து போன செடியை எதற்காக வெட்ட வேண்டும்? வெட்டினால் அது செத்துவிடாதா என்று நீங்கள் பயப்படலாம். ஆனால் சரியான முறையில் கத்தரிப்பது செடிக்கு ஒரு புதிய உயிரைக் கொடுக்கும். இதை விழிப்புணர்வு கத்தரித்தல் என்று அழைப்பார்கள். நீங்கள் செடியை பார்க்கும்போது மேலிருந்து கீழாக பல கிளைகள் காய்ந்து போய் இருக்கும். இந்தச் செடி முழுவதுமே இறந்து விட்டதென்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு கூர்மையான கத்தரிக்கோலை எடுத்து காய்ந்த கிளையின் நுனியில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டிக்கொண்டே வாருங்கள். உள்ளே தண்டுப் பகுதி பழுப்பு நிறமாக காய்ந்திருந்தால் அந்த பகுதி இறந்துவிட்டது என்று அர்த்தம். ஆனால் நீங்கள் வெட்டிக்கொண்டே வரும்போது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் தண்டின் உட்புறம் ஒரு லேசான பச்சை நிறத்தில் ஈரப்பதத்துடன் இருப்பதை நீங்கள் காண்பீர்கள். அதுதான் செடியின் உயிர் வாழும் பகுதி. அந்த பச்சை நிறம் தெரியும்.
இடம் வரை உள்ள காய்ந்த பகுதிகள் அனைத்தையும் தயவு தாட்சண்யமின்றி வெட்டி எறிந்து விடுங்கள். இது செடிக்கு ஒரு செய்தியை அனுப்புகிறது. அதாவது, இறந்து போன பகுதிகளை பராமரிக்க தேவையான ஆற்றலை வீணாக்காமல் புதிய தளிர்களை உருவாக்குவதில் மட்டும் முழு ஆற்றலையும் செலுத்து என்ற செய்தியை இது வேர்களுக்கு உணர்த்துகிறது. நமது உடலில் ஒரு காயம் ஏற்பட்டால் அந்த இடத்திற்கு எப்படி எல்லா இரத்தமும் சென்று குணப்படுத்த முனைகிறதோ அதே போலத்தான் செடியும். வெட்டப்பட்ட அந்த பகுதியிலிருந்து புதிய மொட்டுக்களை உருவாக்கச் செடி தனது முழு பலத்தையும் ஒன்று திரட்டும். இந்த பழங்கால கத்தரிக்கும் முறை செடியின் கவனத்தை சிதற விடாமல் வளர்ச்சியை ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் குவிக்கிறது. இந்த கத்தரிக்கும் முறையில் கவனிக்க வேண்டிய நுணுக்கங்கள் சில உள்ளன. செடியை வெட்டும்போது நீங்கள் பயன்படுத்தும் கத்தரிக்கோல் அல்லது கத்தி மிகவும் கூர்மையாகவும் சுத்தமாகவும் இருக்க வேண்டும். மழுங்கிய கத்தியை பயன்படுத்தினால் செடியின் தண்டு நசுங்கிப்போய் அதில் எளிதில் பூஞ்சை தொற்றுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு விவசாயிகள் தங்கள் கருவிகளை நெருப்பில் காட்டிச் சுத்தம் செய்த பின்னரே செடிகளை வெட்டப் பயன்படுத்தினார்கள். அதே முறையை நீங்களும் பின்பற்றலாம். கத்தரிக்கோலைச் சுடுதண்ணீரிலோ அல்லது நெருப்பிலோ காட்டிற்கிருமி நீக்கம் செய்து கொள்ளுங்கள். வெட்டும்போது செங்குத்தாக வெட்டாமல் ஒரு 45 டிகிரி கோணத்தில் சாய்வாக வெட்ட வேண்டும். இதற்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கிறது. நேராக வெட்டினால் பனித்துளியோ அல்லது தண்ணீரோ அந்த வெட்டப்பட்ட இடத்தில் தங்கி தண்டை அழுகச் செய்துவிடும். ஆனால் சாய்வாக வெட்டினால் தண்ணீர் அதில் தங்கி நிற்காமல் கீழே வழிந்து ஓடிவிடும். இது ஒரு மிகச் சிறிய விஷயமாகத் தோன்றலாம், ஆனால் செடியின் பாதுகாப்பிற்கு இது மிகவும் அவசியம். மேலும் வெட்டப்பட்ட அந்த திறந்த காயத்தின் வழியாக எந்த ஒரு பூச்சியோ அல்லது நோய் தொற்றோ உள்ளே செல்லாமல் இருக்க பழங்கால மக்கள் ஒரு வித்தையை பயன்படுத்தினார்கள். அவர்கள் கொஞ்சம் களிமண்ணை எடுத்து அதில் சிறிதளவு மஞ்சள் தூளை கலந்து வெட்டப்பட்ட அந்த இடத்தின் மேல் ஒரு களிம்பு போல தடவி விட்டார்கள். மஞ்சளுக்கு இயற்கையாகவே கிருமி நாசினித்தன்மை இருப்பதால் அது செடியை பாதுகாப்பான ஒரு கவசமாக மூடிக்கொள்கிறது. இந்த சின்ன சின்ன விஷயங்கள்தான் ஒரு தொழில்முறை தோட்டக்காரருக்கும் சாதாரணமானவருக்கும் உள்ள வித்தியாசத்தை காட்டுகின்றன. இப்போது நாம் செடிக்குச் சரியான சத்துக்களை கொடுத்து விட்டோம். தேவையற்ற பகுதிகளை வெட்டி அகற்றிவிட்டோம். அடுத்ததாக செடியைச் சுற்றியுள்ள தட்பவெப்ப நிலையை எப்படி மாற்றுவது என்று பார்ப்போம். ஒரு செடி தூக்கத்திலிருந்து விழித்தெழ அதற்கு ஒரு குறிப்பிட்ட வெப்பமும் ஈரப்பதமும் தேவை. இதற்காக பழங்கால ரோமானியர்கள் ஒரு மினியேச்சர் கிரீன்ஹவுஸ் முறையை கையாண்டார்கள். உங்களிடம் பழைய பிளாஸ்டிக் தண்ணீர் பாட்டில் இருந்தால் அதை எடுத்து அதன் அடிப்பகுதியை வெட்டிவிடுங்கள். இப்போது அந்த பாட்டிலின் மேல் பகுதியை மூடியை திறந்துவிட்டு நீங்கள் வெட்டிவிட்ட ராஸ்பெர்ரி செடியின் மேல் ஒரு தொப்பி போல கவிழ்த்து வையுங்கள். இது செடிக்கு ஒரு கதகதப்பான சூழலை உருவாக்குகிறது. காலையில் சூரிய ஒளி படும்போது பாட்டிலுக்குள் வெப்பம் லேசாக அதிகரிக்கும். அதே சமயம் திறந்திருக்கும் மூடியின் வழியாக தேவையான காற்றும் உள்ளே செல்லும். இது செடிக்குத்தான் ஒரு பாதுகாப்பான வசந்த காலத்திற்கு வந்துவிட்டோம் என்ற உணர்வை தருகிறது. குளிர்ந்த காற்று நேரடியாக பட்டுச் செடியின் வளர்ச்சியை தடுப்பதை இந்த பிளாஸ்டிக் பாட்டில் கவசம் தடுத்து நிறுத்துகிறது. முதல் 48 மணி நேரத்திற்கு இந்த செயற்கை கவசத்தை நீங்கள் செடியின் மேல் வைத்திருக்க வேண்டும். இந்த சின்ன சூழ்ச்சி செடியின் உள்ளே நடக்கும் வேதியியல் மாற்றங்களை மிக வேகமாக துரிதப்படுத்துகிறது. இந்த முறை மாடித் தோட்டம் வைத்திருப்பவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஏனென்றால் மாடியில் வீசும் கடுமையான காற்றிலிருந்து புதிய தளிர்களை காப்பாற்ற இது ஒரு மிகச்சிறந்த அரணாகச் செயல்படும். முதல் 24 மணி நேரத்தில் மண்ணுக்கு அடியில் என்ன நடக்கிறது என்பதை இப்போது நாம் கற்பனை செய்து பார்ப்போம். நீங்கள் ஊற்றிய அந்த மர சாம்பல், தேநீர் மற்றும் மோர் கரைசல் இரண்டும் இப்போது வேர்களுடன் ஒரு ரகசிய உரையாடலைத் தொடங்கியிருக்கும். வறண்ட மண் அந்த சத்துக்களை ஒரு கடற்பாசி போல உறிஞ்சி வேர்களின் மிக நுண்ணிய முடிகளுக்கு கொண்டு செல்கிறது. அங்கே உறங்கிக் கொண்டிருந்த செல்கள் திடீரென விழித்துக் கொள்கின்றன. பொட்டாசியம் வேர்களின் சுவர்களைத் திறந்து தண்ணீரை உள்ளே இழுக்கத் தொடங்குகிறது. அதே சமயம் மோர் கரைசலில் உள்ள லாக்டோபாகலஸ் பாக்டீரியாக்கள் மண்ணின் வெப்பநிலையை லேசாக அதிகரிக்கச் செய்து வேர்களுக்கு ஒரு இதமான சூழலை உருவாக்குகின்றன. இந்த முதல் நாளில் நீங்கள் செடியின் வெளிப்புறத்தில் எந்த ஒரு பெரிய மாற்றத்தையும் பார்க்க முடியாது. காய்ந்த குச்சி போலவே அது காட்சியளிக்கும். ஆனால் தயவு செய்து பொறுமை இழந்து விடாதீர்கள். ஒரு கட்டிடம் கட்டும்போது
அஸ்திவாரம் தோண்டுவது நம் கண்ணுக்கு தெரியாதது போல, செடியின் அஸ்திவாரமான வேர்களில் நடக்கும் இந்த மிகப்பெரிய மறுமலர்ச்சி உங்கள் கண்களுக்குத் தெரியாது. பலரும் இந்த முதல் நாளிலேயே செடி வளரவில்லை என்று ஏமாற்றமடைந்து மீண்டும் ஏதாவது உரத்தை அள்ளிப் போடுவார்கள். அது மிகப்பெரிய தவறு. இயற்கைக்கு தன் வேலையைச் செய்ய கொஞ்சம் நேரம் கொடுங்கள். மண்ணுக்கு அடியில் நடக்கும் அந்த உயிரோட்டமான நாடகத்தை மனக்கண்ணில் பார்த்து பொறுமையாக காத்திருங்கள். அந்தச் செடி தனது முழு ஆற்றலையும் திரட்டி ஒரு மிகப்பெரிய பாய்ச்சலுக்கு தயாராகிக் கொண்டிருக்கிறது என்பதை மட்டும் உறுதியாக நம்புங்கள். இந்த கட்டத்திலே செடி வளர்ப்பு பற்றி மக்கள் மத்தியில் இருக்கும் மற்றொரு மிகப்பெரிய கட்டுக்கதையை நான் உடைக்க வேண்டும். பலரும் என்ன நினைக்கிறார்கள் என்றால், செடியின் இலைகள் மஞ்சளாக மாறினால் அதற்கு தண்ணீர் பத்தவில்லை என்று அர்த்தம். அதனால் மேலும் மேலும் தண்ணீரை ஊற்றுவார்கள். அல்லது அதிக உரம் தேவை என்று நினைத்து சந்தையில் கிடைக்கும் அத்தனை ரசாயனங்களையும் கொட்டுவார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால், இலைகள் மஞ்சளாவதற்கு முக்கிய காரணம் ஊட்டச்சத்து பூட்டு என்று அழைக்கப்படும் ஒரு நிலைதான். அதாவது மண்ணில் சத்துக்கள் இருக்கும், ஆனால் வேர்களால் அதை எடுத்துக்கொள்ள முடியாதபடி மண்ணின் தன்மை கெட்டுப் போயிருக்கும். அதிகப்படியான ரசாயன உரங்களை பயன்படுத்துவதால்தான் இந்த நிலை ஏற்படுகிறது. ராஸ்பெர்ரி செடிகள் இந்த விஷயத்தில் மிகவும் உணர்திறன் வாய்ந்தவை. நீங்கள் ரசாயனங்களை போட்டு அதை காப்பாற்ற நினைத்தால் அது மேலும் மூச்சு திணறி இறந்து போகவே வாய்ப்பு அதிகம். அதனால்தான் இந்த 2000 வருட பழமையான இயற்கை முறை இவ்வளவு சிறப்பாக வேலை செய்கிறது. நாம் கொடுத்த சாம்பலும் மோரும் மண்ணில் உள்ள அந்த பூட்டை உடைத்து எரிகின்றன. சிக்கிக் கிடந்த சத்துக்களை விடுவித்து அதை செடிக்கு எளிதில் கிடைக்கும் வகையில் ஒரு சூப் போல மாற்றித் தருகின்றன. நீங்கள் இனிமேல் உங்கள் செடியில் மஞ்சள் இலைகளை பார்த்தால் உடனே தண்ணீரை ஊற்றுவதையோ உரம் போடுவதையோ நிறுத்திவிட்டு மண்ணின் தன்மையை எப்படி மாற்றுவது என்று யோசிக்க வேண்டும். இது ஒரு தோட்டக்காரனாக நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பாடமாகும். இப்போது 48 மணி நேரம், அதாவது 2 நாட்கள் முடிந்துவிட்டன. இப்போது உங்கள் ராஸ்பெர்ரி செடியின் தண்டுகளில் ஒரு மாயாஜால மாற்றம் நடக்கத் தொடங்கியிருக்கும். உன்னிப்பாக கவனித்துப் பாருங்கள். காய்ந்து சருகாக இருந்த அந்த தண்டின் நிறம் இப்போது லேசான ஒரு பழுப்பு அல்லது அடர் பச்சை நிறத்திற்கு மாறியிருப்பதை காண முடியும். தண்டுப் பகுதியில் ஒருவித பளபளப்பு தோன்றியிருக்கும். இதற்குக் காரணம், வேர்களிலிருந்து கிளம்பிய தண்ணீரும் சத்துக்களும் இப்போது தண்டை முழுமையாக ஆக்கிரமித்துவிட்டன. வறண்டு போயிருந்த குழாய்களில் தண்ணீர் பாய்வதைப் போல செடியின் நரம்புகளில் இப்போது உயிர்ச்சாரம் ஓடிக்கொண்டிருக்கிறது. செடியை மூடியிருந்த பிளாஸ்டிக் பாட்டிலை இப்போது நீங்கள் சற்று அகற்றிப் பார்க்கலாம். உள்ளே ஒரு இதமான சூடு இருப்பதை உங்களால் உணர முடியும். நீங்கள் கத்தரித்து விட்ட இடங்களுக்குச் சற்று கீழே சின்ன சின்ன புள்ளிகள் போல வீக்கங்கள் தோன்ற ஆரம்பித்திருக்கும். அது வேறு ஒன்றுமில்லை, புதிய இலைகள் வெளிவருவதற்கான மொட்டுகள்தான் அவை. செடி தனது உறக்கத்தை முழுமையாக கலைத்துவிட்டு வெளிச்சத்தை தேடித் தன் கைகளை நீட்டத் தொடங்கிவிட்டது என்பதற்கான முதல் அறிகுறி இதுதான். இந்த தருணத்தைப் பார்ப்பது ஒரு தோட்டக்காரனுக்கு கிடைக்கும் மிகப்பெரிய மகிழ்ச்சியாகும். காய்ந்த குச்சியிலிருந்து உயிர்ப்பான ஒரு மொட்டு வெளிவருவது என்பது இயற்கையின் மிகச்சிறந்த கவிதைகளில் ஒன்றாகும். இந்த 2 நாட்களில் நீங்கள் எந்த ஒரு ரசாயனமும் இல்லாமல் வெறும் இயற்கை வழியில் ஒரு செடியை மரணத்தின் விளிம்பிலிருந்து மீட்டு வந்திருக்கிறீர்கள் என்பதை நினைத்து பெருமைப்படுங்கள். இந்த 48வது மணி நேரத்தில் சூரிய ஒளியின் பங்கு மிக மிக முக்கியமானது. செடி புதிய மொட்டுகளை உருவாக்கியதும் அதற்கு உடனடியாக ஆற்றல் தேவைப்படுகிறது. அந்த ஆற்றலை சூரிய ஒளி மூலமாகவே செடியால் தயாரித்துக் கொள்ள முடியும். ஆனால் இங்கே ஒரு தந்திரம் இருக்கிறது. நீங்கள் உடனே அந்த செடியை எடுத்துச் சுட்டெரிக்கும் மதிய வெயிலில் வைத்துவிடக்கூடாது. அது ஒரு பச்சிளம் குழந்தையை நேரடியாக வெயிலில் நிறுத்துவதற்குச் சமம். புதிய மொட்டுகள் மிகவும் மென்மையானவை. கடுமையான வெயில் பட்டால் அவை உடனடியாக கருகிவிடும். எனவே செடியை அப்படி ஒரு இடத்தில் வையுங்கள், அங்கு அதிகாலை சூரியனின் மிதமான கதிர்கள் மட்டுமே பட வேண்டும். காலை 7 மணி முதல் 10 மணி வரையிலான இளவெயில் இந்த புதிய தளிர்களுக்கு ஒரு சஞ்சீவி போலச் செயல்படும். அந்த மிதமான ஒளியில் புதிய மொட்டுகள் ஒளியியல் சேர்க்கையை மிக மெதுவாகவும் பாதுகாப்பாகவும் தொடங்குகின்றன. பண்டைய காலங்களில் செடிகளின் திசையை சூரியனுக்கு ஏற்றவாறு மாற்றி வைக்கும் பழக்கம் இருந்தது. நீங்களும் உங்கள் செடியை தொட்டியில் வைத்திருந்தால் அந்த தொட்டியை இலேசாக திருப்பி வையுங்கள். இதனால் அனைத்து மொட்டுகளுக்கும் சீரான வெளிச்சம் கிடைக்கும்.
மதிய நேரத்தின் கடுமையான வெயில் படாமல் இருக்க மற்ற பெரிய செடிகளின் நிழலில் இதை வைப்பது இன்னும் சிறந்தது. இந்த சூரிய ஒளி மேலாண்மைதான் வெளிவந்த மொட்டுகளை முழுமையான இலைகளாக விரிவடையச் செய்யும் மிக முக்கியமான ஊக்கியாகச் செயல்படப் போகிறது. இப்போது 72வது மணி நேரம் நெருங்கிவிட்டது. இதுதான் நீங்கள் ஆவலுடன் காத்திருந்த அந்த மாயாஜாலத் தருணம். நீங்கள் 3 நாட்களுக்கு முன்பு பார்த்த காய்ந்த குச்சி இப்போது முற்றிலும் வேறொரு செடியாக மாறியிருக்கும். அந்த சின்ன சின்ன வீக்கங்கள் இப்போது வெடித்து அழகிய பளபளப்பான பச்சை நிற இலைகளாக கண்விழித்திருக்கும். ஒன்றல்ல, இரண்டல்ல, நீங்கள் கத்தரித்து விட்ட ஒவ்வொரு கணுவிலிருந்தும் கொத்து கொத்தாக புதிய தளிர்கள் வந்திருப்பதைக் கண்டு நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். அந்த இலைகளின் பச்சை நிறம் மிகவும் அடர்த்தியாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பதை நீங்கள் உணரலாம். எந்த ஒரு விலையுயர்ந்த ரசாயன உரமும் இந்த அளவுக்கு வேகமான மற்றும் ஆரோக்கியமான வளர்ச்சியை கொடுக்க முடியாது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த விவசாயிகளின் அந்த தூய்மையான அறிவியல் உங்கள் கண்முன்னே இப்போது நிரூபிக்கப்பட்டுள்ளது. வேர்களுக்குத் தேவையான சரியான தூண்டுதல், பழங்கால முறையில் தயாரிக்கப்பட்ட பொட்டாசியம் நிறைந்த சாம்பல் தேநீர், நுண்ணுயிரிகளைப் பெருக்கும் மோர் கரைசல் மற்றும் சரியான கத்தரிக்கும் முறை, இவை அனைத்தும் ஒருங்கிணைந்து செயல்பட்டதன் விளைவுதான் இந்த அபரிமிதமான வளர்ச்சி. இது வெறும் ராஸ்பெர்ரி செடிக்கு மட்டும் நடக்கும் ஒரு விந்தை அல்ல. இயற்கையின் விதிகளை புரிந்து கொண்டு செடிகளோடு நாம் ஒரு ஆழமான உரையாடலைத் தொடங்கினால் எந்த ஒரு செடியையும் நம்மால் இப்படி செழிக்க வைக்க முடியும். 72 மணி நேரத்திற்கு முன்பு இருந்த அவநம்பிக்கை இப்போது முழுமையான ஒரு நம்பிக்கையாக உங்கள் மனதில் மலர்ந்திருக்கும். செடி அழகாக துளிர்த்து விட்டதென்று நினைத்து நாம் அப்படியே விட்டுவிட முடியாது. இந்த புதிய தளிர்கள் மிகவும் மென்மையானவை மற்றும் இனிப்பானவை. இவை தோட்டத்திலுள்ள பூச்சிகளுக்கும் எறும்புகளுக்கும் ஒரு மிகப்பெரிய விருந்தாக அமையும். எனவே இந்த புதிய வளர்ச்சியை காப்பாற்ற நாம் ஒரு பழங்கால பாதுகாப்பு கவசத்தை உருவாக்க வேண்டும். நவீன கால பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தினால் அது அந்த புதிய இலைகளை கருகச் செய்துவிடும். இதற்கு பதிலாக ஒரு எளிய இயற்கை முறையை பயன்படுத்தலாம். சில வேப்பிலைகளை எடுத்து அதை 1 லிட்டர் தண்ணீரில் நன்றாக கொதிக்க வையுங்கள். அந்த தண்ணீர் ஆறியதும் அதில் சிறிதளவு மஞ்சள் தூளை கலந்து கொள்ளுங்கள். இந்த கரைசலை ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி புதிய இலைகளின் மேல் மிக லேசாக தெளித்து விடுங்கள். இது ஒரு கசப்பான கவசமாகச் செயல்பட்டு எந்த பூச்சியையும் செடியின் பக்கம் நெருங்க விடாமல் தடுக்கும். பண்டைய ரோமானியர்கள் தங்கள் செடிகளை பாதுகாக்க பூண்டு மற்றும் புகையிலை கரைசல்களை பயன்படுத்தினார்கள். நமது தட்பவெப்பநிலைக்கு வேப்பிலை ஒரு மிகச்சிறந்த இயற்கையான அரணாகும். இதை வாரம் ஒரு முறை மட்டும் தெளித்தால் போதும். மேலும் உங்கள் ராஸ்பெர்ரி தொட்டியைச் சுற்றி சில சாமந்தி பூச்செடிகளையோ அல்லது துளசி செடிகளையோ நட்டு வைக்கலாம். இதன் வாசனைக்கு பூச்சிகள் வராது. இதைத்தான் துணைப்பயிர் முறை என்று சொல்வார்கள். இந்த இயற்கை வழிகள் மூலம் நீங்கள் கஷ்டப்பட்டு எழுப்பிய அந்த செடியின் புதிய வாழ்க்கையை எவ்வித பாதிப்பும் இல்லாமல் பாதுகாப்பாக தொடரச் செய்ய முடியும். புதிய இலைகள் வந்துவிட்டன, அடுத்து என்ன என்ற கேள்வி உங்களுக்கு எழலாம். பலரும் செய்யும் தவறு என்னவென்றால், செடி வளர்ந்து விட்டதே என்று நினைத்து மீண்டும் தினமும் அளவுக்கு அதிகமாக தண்ணீர் ஊற்றத் தொடங்குவார்கள். தயவு செய்து அதைச் செய்யாதீர்கள். செடி இப்போதுதான் ஒரு விழிப்பு நிலைக்கு வந்திருக்கிறது. அதன் வேர்கள் இன்னும் முழுமையான வலிமையை பெறவில்லை. எனவே மண்ணின் ஈரப்பதத்தை சரிபார்த்து மட்டுமே தண்ணீர் ஊற்ற வேண்டும். உங்கள் விரலை மண்ணுக்குள் 1 இன்ச் ஆழத்திற்கு விட்டுப் பாருங்கள். மண் உங்கள் விரலில் ஒட்டாமல் காய்ந்திருந்தால் மட்டுமே தண்ணீர் ஊற்ற வேண்டும். இல்லை என்றால் தண்ணீர் ஊற்றுவதை தவிர்த்து விடுங்கள். இதைத்தான் ஈரப்பத மேலாண்மை என்று கூறுவார்கள். அதேபோல அடுத்த 1 மாதத்திற்கு இந்த செடிக்கு எந்த ஒரு உரமும் தேவையில்லை. நாம் முதலில் கொடுத்த சாம்பல் மற்றும் மோர் கரைசலின் சத்துக்கள் மண்ணில் இன்னும் அப்படியே இருக்கும். செடி தனது தேவைக்கேற்ப அதை மெதுவாக உறிஞ்சிக்கொள்ளும். நீங்கள் அவசரப்பட்டு வேறு ஏதாவது உரத்தை போட்டால் அது செடிக்குச் செரிமான கோளாறை ஏற்படுத்திவிடும். ஒரு நோயாளி குணமடைந்து வரும்போது அவருக்கு எப்படி மென்மையான அளவான உணவு கொடுக்கிறோமோ அதே போலத்தான் இந்த செடியையும் நாம் அடுத்த சில வாரங்களுக்கு மிக கவனமாக கையாள வேண்டும். பொறுமையே தோட்டக்கலையின் மிகச்சிறந்த உரம் என்பதை எப்போதும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இயற்கையோடு இணைந்து பயணிக்கும்போது முடிவுகள் எப்போதும் ஆச்சரியப்பட வைக்கும். இந்த 72 மணி நேர ரகசிய முறையில்
மண்புழுக்களின் பங்கை நாம் கட்டாயம் சொல்லியே ஆக வேண்டும். நீங்கள் மோர் கரைசலை ஊற்றியவுடன் அந்த வாசனையை மோப்பம் பிடித்து தொட்டியின் அடியில் தூங்கிக் கொண்டிருந்த மண்புழுக்கள் அனைத்தும் செடியின் வேர்களை நோக்கி மேலே வரத் தொடங்கும். இந்த மண்புழுக்கள்தான் இயற்கை விவசாயத்தின் உண்மையான கதாநாயகர்கள். அவை மண்ணை குடைந்து அங்குமிங்கும் நகரும்போது மண்ணில் இயற்கையான துவாரங்கள் ஏற்படுகின்றன. இதனால் வேர்களுக்கு தேவையான ஆக்சிஜன் மிக எளிதாக கிடைக்கிறது. மேலும் மண்புழுக்கள் மண்ணை சாப்பிட்டு வெளியேற்றும் எச்சம் உலகத்தின் மிகச்சிறந்த உரமாகச் செயல்படுகிறது. இதில் செடிக்குத் தேவையான அனைத்து நுண் சத்துக்களும் சரியான விகிதத்தில் உள்ளன. நீங்கள் ரசாயன உரங்களை பயன்படுத்தும் போது இந்த மண்புழுக்கள் செத்துப்போய் விடுகின்றன. ஆனால் நமது பழங்கால இயற்கை முறையில் செடியின் வளர்ச்சியோடு சேர்த்து மண்ணின் வளமும் பெருகுகிறது. உங்கள் ராஸ்பெர்ரி செடி இவ்வளவு வேகமாக துளிர்க்க காரணமே அந்த மண்புழுக்கள் வேர்களுக்கு பக்கத்தில் உருவாக்கிய அந்த வளமான சூழல்தான். எனவே உங்கள் தொட்டியில் மண்புழுக்களை பார்த்தால் அவற்றை தூக்கி எறிந்து விடாதீர்கள். அவை உங்கள் செடியின் உயிர் தோழர்கள். ஒரு கைப்பிடி உலர் இலைகளை செடியின் அடியில் போட்டு வைத்தால் அது மண்புழுக்களுக்கு உணவாக மாறி உங்கள் மண்ணை எப்போதும் ஒரு உயிருள்ள சுவாசிக்கும் இயந்திரமாக செயல்பட வைக்கும். இப்போது செடியின் கட்டமைப்பை பற்றி சற்று விரிவாக பார்ப்போம். ராஸ்பெர்ரி செடிகள் பொதுவாக படர்ந்து வளரக்கூடிய தன்மை கொண்டவை. புதிய தளிர்கள் வேகமாக வளரும் போது அவற்றுக்கு ஒரு நல்ல பிடிமானம் தேவை. செடி தரையிலோ அல்லது தொட்டியின் விளிம்பிலோ சாய்ந்து வளர அனுமதித்தால் புதிய இலைகள் மண்ணில் பட்டு நோய் தொற்று ஏற்பட அதிக வாய்ப்புள்ளது. இதைத் தவிர்க்க பழங்கால மக்கள் ஒரு எளிய முறையை பயன்படுத்தினார்கள். 3 நீளமான மூங்கில் குச்சிகளை எடுத்து செடியைச் சுற்றி முக்கோண வடிவில் மண்ணில் செருகிக் கொள்ளுங்கள். பிறகு ஒரு மெல்லிய சணல் கயிற்றை வைத்து அந்த மூங்கில் குச்சிகளை ஒன்றோடு ஒன்று இணைத்துக் கட்டுங்கள். இப்போது வளரும் புதிய தளிர்களை மிக மென்மையாக எடுத்து இந்த கயிற்றின் மேல் சாய்த்து விடுங்கள். இது செடிக்கு ஒரு மிகச்சிறந்த ஆதரவை கொடுக்கிறது. நேராக வளரும்போது செடியின் அனைத்து இலைகளுக்கும் சீரான சூரிய ஒளி மற்றும் காற்று கிடைக்கிறது. இது செடியின் உணவு தயாரிக்கும் திறனை பல மடங்கு அதிகரிக்கிறது. மேலும் இப்படி நேராக கட்டி வைக்கும்போது செடியில் பூக்கள் பூத்து ராஸ்பெர்ரி பழங்கள் உருவாகும் போது அந்த பழங்கள் எடையால் செடி ஒடிந்து போகாமல் இது பாதுகாக்கிறது. ஒரு நல்ல தோட்டக்காரன் செடியை வளர்ப்பதோடு மட்டுமில்லாமல் அது வளர்வதற்கான சரியான பாதையையும் அமைத்துக் கொடுக்க வேண்டும். இந்த சின்ன சின்ன கட்டமைப்புகள் தான் உங்கள் தோட்டத்தை ஒரு தொழில்முறை தோற்றத்திற்கு கொண்டு செல்லும். ஒரு முக்கியமான கேள்வியை இப்போது உங்களில் பலர் சிந்திக்கலாம். இந்த 72 மணி நேர ரகசிய முறையை வருடம் முழுவதும் பயன்படுத்தலாமா என்று. இதற்கான பதில் இல்லை என்பதுதான். இது ஒரு அவசர சிகிச்சை முறை போன்றது. செடி மிகவும் சோர்வாக இருக்கும்போதோ அல்லது காய்ந்து போய் உறக்க நிலையில் இருக்கும்போதோ மட்டுமே இந்த அதிர்ச்சி முறையை பயன்படுத்த வேண்டும். இதை மாதம் செய்தால் செடி மிகவும் களைத்துப் போய் தனது இயற்கையான வாழ்நாளை இழந்துவிடும். மனிதர்களாகிய நமக்கு எப்படி தூக்கம் அவசியமோ அதே போல தாவரங்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட காலம் ஓய்வு தேவை. அந்த ஓய்வு காலத்தில் அவற்றை வலுக்கட்டாயமாக எழுப்புவது இயற்கைக்கு முரணானது. இந்த முறையை வசந்த காலத்தின் தொடக்கத்திலோ அல்லது நீண்ட நாட்களாக வளராமல் தேங்கி நிற்கும் செடிகளுக்கோ மட்டுமே பயன்படுத்த வேண்டும். மற்ற சாதாரண நாட்களில் வெறும் மாட்டுச் சாணம் அல்லது காய்கறி கழிவுகளால் செய்யப்பட்ட எளிய இயற்கை உரங்களை மட்டுமே கொடுப்பது போதுமானது. இயற்கையின் தாளத்தை புரிந்து கொண்டு எப்போது முடுக்கிவிட வேண்டும், எப்போது அமைதியாக விட வேண்டும் என்ற அந்த வித்தைதான் ஒரு சிறந்த தோட்டக்காரனை உருவாக்குகிறது. பண்டைய விவசாயிகள் இந்த காலச்சக்கரத்தை மிகத் துல்லியமாக கணக்கிட்டிருந்தார்கள். நாமும் அந்த தத்துவத்தை பின்பற்றினால் நமது தோட்டமும் எப்போதும் பசுமையாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். இறுதியாக இந்த ஒட்டுமொத்த பயணத்தையும் ஒரு முறை திரும்பிப் பார்ப்போம். காய்ந்து போன ஒரு குச்சியை பார்த்து நாம் ஏமாற்றமடைந்தோம். ஆனால் இயற்கையின் மீது நாம் வைத்த நம்பிக்கை வீண் போகவில்லை. 2000 வருட பழமையான அந்த மர சாம்பல் தேநீர் செடிக்கு பொட்டாசியத்தை கொடுத்தது. மோர் கரைசல் மண்ணில் உயிர் சக்தியை நிரப்பியது. சரியான கத்தரித்தல் முறை செடியின் ஆற்றலை ஒருமுகப்படுத்தியது. மிதமான சூரிய ஒளி மொட்டுக்களை திறக்கச் செய்தது. இவை அனைத்தும் ஒருங்கிணைந்து ஒரு சிம்பொனி இசை போல செயல்பட்டதால்தான் வெறும் 72 மணி நேரத்தில் அந்த மிகப்பெரிய மாற்றம் நிகழ்ந்தது. இது வெறும் செடி வளர்ப்பு அல்ல,
இது இயற்கையோடு நாம் செய்யும் ஒரு கூட்டு பிரார்த்தனை. இந்த ரகசியத்தை இப்போது நீங்கள் அறிந்து கொண்டீர்கள். இதை உங்கள் ராஸ்பெர்ரி செடிக்கு மட்டுமல்ல, உங்கள் தோட்டத்தில் வளராமல் முரண்டு பிடிக்கும் ரோஜா, செம்பருத்தி என எந்த ஒரு செடிக்கும் நீங்கள் இதை பரிசோதித்துப் பார்க்கலாம். அடிப்படை கொள்கை ஒன்றுதான். செடியை புரிந்து கொள்ளுங்கள், மண்ணுக்கு உயிர் கொடுங்கள், இயற்கைக்கு நேரம் கொடுங்கள். நீங்கள் கொடுத்த அன்பையும் பராமரிப்பையும் அந்தச் செடி பன்மடங்கு பூக்களாகவும் பழங்களாகவும் உங்களுக்கு திருப்பிக் கொடுக்கும். இந்த மூச்சு முட்டும் நவீன உலகில் ஒரு சின்னச் செடியை நம் கைகளால் உயிர் பெறச் செய்வது என்பது நமக்கு கிடைக்கும் மிகப்பெரிய மன அமைதியாகும். இந்த 72 மணி நேர மாயாஜாலம் உங்கள் தோட்டத்திலும் நிகழட்டும். நண்பர்களே, காய்ந்த குச்சி போல் இருந்த ஒரு ராஸ்பெர்ரி செடி வெறும் 72 மணி நேரத்தில் எப்படி துளிர்த்து பச்சை பசேலென மாறியது என்ற அந்த 2000 வருட பழமையான ரகசியத்தை இப்போது நீங்கள் முழுமையாகத் தெரிந்து கொண்டீர்கள். மரசாம்பலின் பொட்டாசியம், மோரின் நுண்ணுயிரிகள் மற்றும் சரியான கத்தரித்தல் ஆகிய மூன்றும் சேர்ந்து எப்படி ஒரு செடியின் வேர்களுக்கு அதிர்ச்சி கொடுத்து உயிர்ப்பித்தது என்பதை நாம் விரிவாகப் பார்த்தோம். இனிமேல் உங்கள் தோட்டத்தில் எந்தச் செடி வாடி நின்றாலும் அதை வெட்டி எறிவதற்கு முன்பு இந்த இயற்கை முறையை ஒருமுறை முயற்சி செய்து பாருங்கள். இதன் முடிவுகள் உங்களை ஆச்சரியத்தில் உறைய வைக்கும் என்பது உறுதி. இயற்கையிடம் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு இருக்கிறது. அதை தேடிக் கண்டுபிடிப்பது மட்டும்தான் நமது வேலை. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த வீடியோவை ஒரு லைக் பண்ணுங்கள். மேலும் தோட்டக்கலையில் ஆர்வமுள்ள உங்கள் நண்பர்களுக்கும் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களிடம் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். நீங்கள் உங்கள் வீட்டுத் தோட்டத்தில் எந்தச் செடியை வளர்க்க மிகவும் சிரமப்படுகிறீர்கள்? அந்தச் செடியின் பெயரை கமெண்டில் சொல்லுங்கள். அதற்கான தீர்வோடு அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.